வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பத்தி பார்க்கலாம். எழில் அவரோட ஃப்ரெண்டுகிட்ட சொல்றாரு, ஒரு நிமிஷம் பைக்கை நிப்பாட்டுடா அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஃப்ரெண்டு ராஜேஷ ஒரு தடவை அமிர்தாவையும் அவங்க பேரண்ட்ஸையும் இங்க வீட்டுல டிராப் பண்ண சொல்லியிருந்தேன், அவன்கிட்ட கேட்டா கண்டிப்பா அட்ரஸ் தெரியும்டா அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு இப்போ எழில் கால் பண்ணி பேசுறாரு. அமிர்தா வீட்டு அட்ரஸ் உனக்கு தெரியுமாடா அப்படின்னு கேக்குறாரு. ஏதாச்சும் அடையாளம் சொல்லுடா அப்படின்னு கேக்குறாரு. சுத்தி வயலா இருந்துச்சுடா, அப்புறம் அங்க ஒரு மரம் இருந்துச்சு, ஸ்கூல் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு அவரு. வேற ஏதாவது அடையாளம் சொல்லுடா அப்படின்னு எழில் கேக்குறாரு. நாங்க நேரா வந்தா சொல்லிருவேன், எனக்கு இங்க இருந்துட்டு சொல்ல தெரியலடா அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டு சொல்லிடுறாரு. இந்த வழியா இப்போ 2 லேடிஸ் வராங்க. எழிலோட ஃப்ரெண்டு அவங்ககிட்ட போய் விசாரிக்கிறாரு. உங்களுக்கு தர்மலிங்கம் யாராவது தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. எழில் சொல்றாரு, அவங்க ஒய்ஃப் பேர் கூட பத்மாவதி, அவங்க பையன் கூட ஆக்சிடென்ட்ல இறந்துட்டானே அப்படின்னு சொல்றாரு. இப்ப மருமக கூட இங்க இருந்துச்சு அப்படின்னு அந்த லேடிஸ் சொல்றாங்க. உங்களை எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வீடு எங்க இருக்குதுங்க அப்படின்னு எழில் கேக்குறாரு. நேரா போய் இடது பக்கம் திரும்புங்க, அங்கதான் அவங்க வீடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. எழில் இப்போ அவரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு அமிர்தா வீட்டு வாசல்ல நிக்கிறாரு. இதுதான் அவங்களோட வீடா இருக்கும், உள்ள வரையாடா அப்படின்னு கூப்பிடுறாரு. நான் வரலப்பா, ஊர் விட்டு ஊர் வந்து பிரச்சனை பண்றீங்களான்னு அமிர்தா என்ன கேட்பாங்க, நீயே போய் பார்த்து பேசு அப்படின்னு சொல்லிடுறாரு அவரு. எழில் யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த டைம்ல கரெக்டா இப்போ அங்க அமிர்தா வராங்க. அமிர்தாவை பார்த்த உடனே எழில் அமிர்தாவை பாக்குறதுக்காக வேகமா போறாரு. எழில் அங்க பார்த்த உடனே அமிர்தாவுக்கு அதிர்ச்சியா இருக்கு. நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. எப்படி வந்தேன், நான் நேத்துல இருந்து உங்களை தேடி நான் அலைஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு எழில். உங்களை கண்டுபிடிக்கலன்னா என் உயிரே போயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏங்க இப்படி எதுவுமே சொல்லாம கொள்ளாம என்னை விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு பயமா இருந்துச்சு, அதனாலதான் வந்துட்டேன் அப்படின்னு அமிர்தா சொல்றாங்க. இதுக்கிடையில இப்போ பாக்கியா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. ஜெனிட்ட செல்வி சொல்லிட்டு இருக்கிறாங்க, உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கிற வரைக்கும் தான் உன்னை எல்லாரும் கவனிப்பாங்க, அதுக்கப்புறமா உன்னை யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாக்கியா இப்போ அவங்க வராங்க. செல்வி அக்கா சொல்ற மாதிரி தான் நடக்குமா ஆண்டி அப்படின்னு கேக்குறாங்க ஜெனி. அதெல்லாம் இல்ல ஜெனி, அதெல்லாம் அந்த காலத்துல, இப்ப நாங்க பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் பிள்ளையை தூக்கி வச்சுட்டு உன்னதான் கவனிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா சொல்றாங்க, நம்ம கேன்டீன்காக நிறைய பாத்திரம் எல்லாம் வாங்கணும்ல, அதெல்லாம் சும்மா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக எனக்கு அதெல்லாம் தூக்கி போடலான்னு இருக்கிறியா அப்படின்னு செல்வி கேக்குறாங்க. இதெல்லாம் எவ்வளவு பணம்னு தெரியுமா, என்ன செல்வி நீ இப்படி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு பாக்கியா கேக்குறாங்க. பாக்கியா சொல்றாங்க, நம்மகிட்ட சாப்பாடு கேட்கறவங்களுக்கு நம்ம சமைச்சு கொடுத்துட்டு இருக்கிறோம்ல, அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் அதிகமா சமைக்கலாம்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சமையல் பண்ணதை அப்படியே ஆபீஸ்ல வச்சு வித்தா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாசமும் பெருசா ஆர்டர் கிடைக்கல, நம்ம லோன் கட்ட தானே செய்யணும், அதான் இந்த மாதிரி யோசிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. நல்ல ஐடியா தான் ஆண்டி அப்படின்னு ஜெனி சொல்றாங்க. ஜெனி சொல்றாங்க, ஸ்டார்டிங்ல மஸ்லா பிசினஸ் ஆரம்பிச்சப்ப அது கிளிக் ஆகும்னு நம்ம நினைச்சோமா, ஆனா நடந்துச்சுல ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தான் கேட்டரிங் பிசினஸும் கிளிக் ஆச்சு, இப்போ இந்த ஐடியாவும் கிளிக் ஆகும் ஆண்டி, நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஜெனி சொல்றாங்க. அடுத்ததா இப்போ எழில் அமிர்தா பேசுறதை காமிக்கிறாங்க. திடீர்னு என்னங்க நடந்துச்சு, எதனால என்னை விட்டு வந்தீங்க அப்படின்னு எழில் கேக்குறாரு. அமிர்தா சொல்றாங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு, அதனாலதான், அதுவும் வர்ஷினி வந்துட்டு போனதுல இருந்து எனக்கு ரொம்ப குழப்பமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. எழில் அமிர்தாட்ட கேக்குறாரு, என்னது வர்ஷினி உங்க வீட்டுக்கு வந்தாங்களா அப்படின்னு கேக்குறாரு. அமிர்தா இப்போ வர்ஷினி வந்து என்ன பேசினாங்க அப்படின்றத பத்தி சொல்றாங்க எழில்கிட்ட. எழில நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு வர்ஷினி சொன்னதை பத்தி சொல்றாங்க. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா, நீங்க நேரா வந்து என்கிட்ட கேட்டிருக்கலாமே அப்படின்னு எழில் சொல்றாரு. இல்ல எழில், எனக்கு பயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அமிர்தா. உன்னை நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னோட மனசுல வேற யாரும் இல்லைங்க, நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு எழில். நீங்க, நான், நிலா 3 பேரும் சேர்ந்து வாழணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு எழில் சொல்றாரு. எனக்கு நீங்க வேணும் அமிர்தா அப்படின்னு சொல்றாரு எழில். நீங்க இந்த ஊருன்னு இல்ல, வேற எந்த ஊருக்கு போனாலும் நான் உங்களை தேடி வந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு எழில். நீங்க இப்படி என்னை விட்டுட்டு வந்தா மட்டும் நான் வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிப்பேன் மட்டும் நினைக்காதீங்க அப்படின்னு எழில் சொல்றாரு. அந்த டைம்ல இப்போ பாக்கியா கால் பண்றாங்க. அமிர்தாவை பாத்தியா அப்படின்னு கேக்குறாங்க. அமிர்தாவை பாத்துட்டேமா, அமிர்தாட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு எழில் சொல்றாரு. நிலா பாப்பா எப்படி இருக்கிறா அப்படின்னு கேக்குறாங்க. நான் பாப்பாவை பாக்கலமா, அமிர்தா மட்டும்தான் பார்த்தேன் அப்படின்னு எழில் சொல்றாரு. இல்ல நம்பிக்கையோட இருக்க சொல்லுடா அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. எழில் சொல்றாரு, நீங்க பேசுறத அமிர்தா கேட்டுட்டு தாமா இருக்கிறாங்க, நீயே பேசுமா அப்படின்னு சொல்றாரு. அமிர்தா இப்போ பாக்கியிட்ட சொல்றாங்க, எனக்கு எழில ரொம்ப பிடிக்கும், உங்களையும் பிடிக்கும், உங்க வீட்டையும் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நான் இதுக்கெல்லாம் நான் தகுதியானவளான்னு தெரியல, அதனாலதான் பயந்து போய் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அமிர்தா. பாக்கியா சொல்றாங்க, நீ வேற எதை பத்தியும் யோசிக்காதமா, எதுவும் தப்பாலாம் நடந்துராது அப்படின்னு சொல்றாங்க. என் பையன் வாக்கு கொடுத்தா கண்டிப்பா அதை நிறைவேற்றுவான், உன்னை பாதியில விட்டுட்டுலாம் போக மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. பாட்டுக்கு அவனை விட்டுட்டு வந்துட்டான், அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு தெரியுமா அப்படின்னு பாக்கியா கேக்குறாங்க. என்ன பொண்ணுமா நீ, ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்காக சண்டை போட வேணாமா, இப்படியா பயந்து ஓடி வர்றது அப்படின்னு சொல்றாங்க. நீ நம்பிக்கையா இருமா, நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா.
எழில்கிட்ட சொல்றாங்க, நீ அங்கிருந்து கிளம்புறப்ப அம்மாக்கு ஒரு ஃபோன் பண்ணுடா, பார்த்து பத்திரமா வா அப்படின்னு சொல்றாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.